ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நம்ம யோகாவை எப்படி நம்ம போஸ்டரை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா ஆசனம் அப்படின்னாலே போஸ்டர் தான் அர்த்தம். அதாவது ஸ்திரம், சுகம், ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு நிலையில இருக்கக்கூடிய, ஒரு நிலையான நிலையில இருக்கக்கூடியதுதான் ஆசனமே. ஸோ இந்த ஆசனம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான போஸ்டர்ல பண்ணும்போது தான் அது உண்மையான ஆசனமாவே இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஜிம்னாஸ்டிக் மாதிரி எல்லாம் பண்றது ஒரு ஆர்டிஸ்டிக் யோகாவா நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஒரு பிசிக்கல், மென்டல், சோஷியல் வெல்பீயிங்க கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆசனத்துல தான் நமக்கு இது கிடைக்குமே. இப்போ நம்ம 4 விதமான போஸ்டர், நிற்கும் போது, உட்காரும் போது, நம்ம படுத்திருக்கிற நிலையில, நம்ம வாக் பண்ற ஸ்டைல்ல அப்படின்றத சொல்லியிருக்கேன். அந்த பேக் போஸ்டர்னா என்ன, எனக்கு அந்த மாதிரி பேக் போஸ்டர் இருக்கா அப்படின்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நேரா நிமிர்ந்து உங்களுடைய பிம்பத்தை நீங்க பாருங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய உடல் அமைப்பு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். யாருக்காவது நம்மளுடைய அந்த இடுப்பு பகுதி, அதுவும் அடி வயிறு இருக்குல்ல, அது அப்படியே டில்ட் ஆகி முன்புறமா இருக்குன்னா அது பெல்விக் டில்ட்ன்னு அர்த்தம். அதே நம்மளுடைய உடல் பகுதியில ஒரு சைடு இடுப்பு மட்டும் சைடா இருக்கு, அதோடைய கர்வேச்சர் ரொம்ப ஜாஸ்தி கர்வேச்சரா இருக்கு அப்படின்னா அது ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே நம்மளுடைய கழுத்து பகுதி கிட்ட இந்த கூணு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எப்ப பார்த்தாலும் இப்படியே இருப்பாங்க, அந்த ஷோல்டர் ட்ரூப் ஆகி இருக்கும், அது கைபோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இடுப்பு மட்டும் நல்லா கர்வேச்சர் அதிகமாவே இருக்கும். ஆனா அவ்வளோ கர்வேச்சர் இல்லாம ஒரு மைல்டு கர்வேச்சரோட இருக்கிறது தான் சரியான அளவே. கழுத்துல சி மாதிரி நம்மளுடைய தொராசிக் ரீஜன்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு அவுட்வர்ட் கர்வேச்சர், அதாவது கான்கேவிட்டியை கொடுத்து திருப்பி ஒரு கான்வெக்ஸா வரக்கூடியது தான் நம்மளுடைய ஸ்பைனோடைய ஷேப்பே. அதுதான் நம்மளுடைய நார்மல் கர்வேச்சரே. இந்த மாதிரி கர்வேச்சரே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அப்படின்னா இததான் லாஸ் ஆஃப் லார்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் பேடா இருக்கு அப்படின்னா இதை நம்ம குட் போஸ்டரை கொண்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும். நிற்கும் போது ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும். நான் பேசுறது, நான் ப்ரொஃபஷனே பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நான் நின்றுட்டு தாங்க பேசணும் அப்படின்னா நீங்க நின்றுட்டு ஒரு காலை ரைஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்டூல்லையோ இல்ல டேபிளோடைய அந்த கீழே இருக்கக்கூடிய இதுல ரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு அந்த ஸ்பைன் அலைன்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாது. உட்காரும் போது நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும். நான் எப்பவுமே உட்காந்துதான் வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். தொடை பாத்தீங்கன்னாக்கா இது கரெக்டா 90 டிகிரில இருக்க மாதிரி இருக்கணும் நம்மள உட்கார்ற நிலையில. இது நம்ம ரொம்ப நேரம் உட்கார போறோம் அப்படின்னாக்கா சின்னதா ஒரு பில்லோ வச்சு உங்க பேக்கை சப்போர்ட் பண்ணி உட்கார்றது நல்லது. மூவிங் அந்த வீல் சேர்ஸ்ல யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பா இது பேக் பெயினுக்கு இது ஒரு காரணமாவே இருக்கு. ஸோ சிட்டிங் பொசிஷன்ல நான் லேப்டாப்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த மவுஸை ஹேண்டில் பண்ணும் போது ஹேங்கிங்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ஷோல்டர் அண்ட் நெக்கை ஸ்ட்ரெயின் பண்ணும். அதனால ஒண்ணு உங்க சேரோடைய ஆர்ம்ஸ்லயே சப்போர்ட் பண்ணலாம், இல்ல அந்த டேபிள் மேல வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணலாம், இல்ல அந்த கையை முட்டி பாத்தீங்கன்னா எல்போ சேர்ல சப்போர்ட் பண்ணிட்டு கீபோர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க கம்ஃபர்டபுளா நல்லா சாஞ்சு உட்காந்துட்டு ஒரு ரைட்டிங் டேபிள்ல சப்போர்ட் பண்ணி நீங்க கீபோர்டை யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. மானிட்டர் எப்பவுமே ஐ லெவல்ல இருக்கணுங்க. ஐ லெவல்ல இல்லாம நீங்க கீழே குனிஞ்சாலும் சரி இல்ல மேல பார்த்தாலும் சரி இது கழுத்தை கண்டிப்பா ஸ்ட்ரெயின் பண்ணும். அந்த மசில்ஸையும் ஸ்ட்ரெயின் பண்ணுது, நர்வ்ஸையும் கம்ப்ரெஸ் பண்ணுது. அதே மாதிரி படுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த சேர் மேலேயே படுத்து தூங்குறது, சில பேர் பாத்தீங்கன்னா டேபிள்லயே தூங்குவாங்க, சோஃபாலேயே தூங்குவாங்க, அந்த எந்த உட்கார்ந்த போஸ்டர்லயே தூங்கும் போது இந்த மாதிரி ராங் போஸ்டர்ல நம்ம தூங்குறோம் அப்படின்னாலும் இது கண்டிப்பா நம்மளுடைய தண்டுவலத்தை ஸ்ட்ரெயின் பண்ணும். நல்லா படுத்து விசாலமா காலை நீட்டி ஒரு புறமா நம்ம திரும்பி நம்மளுடைய காலை மடக்கி அங்க ஒரு பில்லோவும் நம்ம கைகளுக்கு ஒரு பில்லோவையும் வச்சு நம்ம தலைக்கு ஒரு சின்னதா சப்போர்ட் இருக்கக்கூடிய பில்லோஸை, சாஃப்டான பில்லோவை வச்சு நம்ம படுக்கிறது தான்
சரியான படுக்கிறதுக்கான முறை. நடக்கும்போது நல்லா நிமிர்ந்து நடக்கணும். நம்மளுடைய பெல்விஸும் டில்ட் ஆகக்கூடாது. நம்மளுடைய பேக்கும் வந்து கர்வ் ஆகக்கூடாது. ஸோ கைகள வீசி, கால்கள வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்ப வந்து நம்ம ஒரு ஈவனான ஸ்டெப்ஸ வச்சு நம்ம நடக்கிறது. இதுதான் போஸ்டரை மெயின்டைன் பண்ணக்கூடியது. அதுக்கு இந்த ஆசனம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இந்த ஆசனம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதோமுக ஷவாசனம். இது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது நம்மளுடைய போஸ்டரை கரெக்ட் பண்றதுக்கான 2வது ஆசனம் தான் அதோமுக ஷவாசனம். இது ஈவன் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஸ்வலா நமக்கு இந்த மாதிரி கழுத்து வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வந்து வராம தடுக்கிறதுக்கு நம்மளுடைய பாடி போஸ்டரை கரெக்ட் பண்ணும். ஸோ அதுல நம்ம பார்க்க போற அந்த அதோமுக ஷவாசனம் எப்படி பண்ணலாம். வஜ்ராசனத்துல கம்ஃபர்டபுளான போஸ்டர்ல உட்காந்துருக்கோம். மெதுவா நம்மளுடைய கைகளை நமக்கு உடலுக்கு முன்னாடி நம்ம அதை பிளேஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு 4 லெக்ல வந்து நம்ம நிக்கிறோம். நம்மளுடைய கால் முட்டி, நம்மளுடைய கைகள் மெதுவா நம்மளுடைய முட்டிய ரெய்ஸ் பண்ணி நம்ம 2 பாதத்தையும் கீழே சமநிலையில வைக்கிறோம். ஸோ இது பேர் தான் அதோமுக ஷவாசனம். நம்மளுடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா 2 கைக்கு நடுவுல இருக்கும். ஸோ நம்மளுடைய ஹெட் வந்து கீழே அப்படியே ஃபேஸ் ஆகிருக்கிறதுனால நல்ல பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளுடைய ஸ்பைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகி இருக்கும். மெதுவா தலையை மேல் நோக்கி, நம்மளுடைய இடுப்பு பகுதியை கீழ் நோக்கி, முட்டியை கீழே வச்சு ஃபர்ஸ்ட் 4 காலில் உட்கார்றோம். அடுத்தது வஜ்ராசனத்துல ரிலாக்ஸ் பண்றோம். ரிலாக்ஸ். ஆக்சுவலா இந்த ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கும் போது பண்ணக்கூடாது. இது போஸ்டரை கரெக்ட் பண்றதுக்கான போஸ்டர். இதை நம்ம ரெகுலரா பண்ண உங்களுடைய அந்த பேக் ஸ்பைன் அலைன்மெண்ட் வந்து கரெக்ட் ஆகும். அதே மாதிரி ஏதாவது ரீசன்ட் சர்ஜரிஸ் ஏதாவது பண்ணியிருந்தா அவாய்ட் பண்ணணும். ப்ரெக்னன்சி டைம்ல கண்டிப்பா பண்ணக்கூடாது. அதே மாதவிடாய் நேரத்திலையும் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. நமக்கு வந்து ரொம்ப அந்த வலியோடைய வீரியம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் கண்டிப்பா பண்ணவே கூடாது. மருத்துவர் ஆலோசனை பிரகாரம் உங்களுடைய போஸ்டருக்கான காஸ் எந்த பேக் போஸ்டர் எதனால அப்படின்றத அணுகி அந்த போஸ்டரை இன்னும் சில கைரோப்ராக்டர்ஸ், ஆஸ்ட்ரியோபதி அந்த மேனிப்புலேஷன்ஸோட சேர்த்து நீங்க பண்ணும்போது உங்களுடைய ஸ்பைன் அலைன்மெண்ட்டை ரொம்ப ஈஸியா கரெக்ட் பண்ணலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.